அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டாக்டர் சிஎஸ்கே யூடியூப் சேனல். நம்மளுடைய யூடியூப் சேனலில் நேச்சுரோபதி யோகா பற்றி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தோம். நேற்று என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, எம்பிபிஎஸ்க்கு பிசி கேட்டகரியுடைய கட் ஆஃப் 2024 எந்த ரேங்கில் இருந்தால் உங்களுக்கு எந்த மார்க் நமக்கு வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அதில் நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எம்பிசி கேட்டகரிக்கும் இந்த மாதிரி ஒரு வீடியோ இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கேட்டிருந்தாங்க. அதுக்காக இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 2023 எம்பிசியில் ரவுண்ட் 1 என்ன ரேங்க்கில் முடிஞ்சிருக்கு, ரவுண்ட் 2 என்ன ரேங்க்கில் முடிஞ்சிருக்கு, அதை பேஸ் பண்ணி 2024 அந்த ரேங்க் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த மாதிரி மார்க் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பேஸ் பண்ணி ஒரு வீடியோ ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுறோம். இது அதே மாதிரி தான் பிசி கேட்டகரிக்கு போட்ட மாதிரி எம்பிசி கேட்டகரிக்கும் தமிழ்நாட்டில் உள்ள கவர்மெண்ட் காலேஜ் ஒவ்வொரு காலேஜுக்கும் எந்த ரேங்க்கில் 2023 க்ளோஸ் ஆகிருக்கு, அந்த ரேங்க்கு 2024க்கு என்ன மார்க் இருக்கலாம் அப்படிங்கிறத போட்டு எக்ஸ்பெக்டட் எம்பிசி கட் ஆஃப் 2024 ஒவ்வொரு காலேஜும் நம்ம பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே பிசிக்கு ஒவ்வொரு காலேஜும் எம்எம்சியிலேருந்து நமக்கு மொத்தம் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய 36 காலேஜும் போட்டிருந்தோம். இதில் இஎஸ்ஐ கேகே நகர் மட்டும் செமி கவர்மெண்ட்னால அதை மட்டும் நம்ம ஆட் பண்ணல. வெறும் கவர்மெண்ட் மட்டும் இஎஸ்ஐ கோயம்புத்தூர் இருக்கும், இஎஸ்ஐ கேகே நகர் மட்டும் இதில் ஆட் பண்ணல. மற்ற கவர்மெண்ட் காலேஜ் எல்லாமே நம்ம இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எம்எம்சியில் 2023 ரவுண்ட் 1 கட் ஆஃப் ரேங்க் பார்த்திங்கன்னா 271, ரவுண்ட் 2 345 ரேங்க் எடுத்தவங்களுக்கு, இது எல்லாமே ஜென்ரல் ரேங்க்கு தான் எடுத்தவங்களுக்கு எம்பிசி கேட்டகரியில் எம்எம்சி கிடச்சிருக்கு. அதே 345 ரேங்க்குக்கு 2024 என்ன மார்க் இருக்கலாம் அப்படின்னா 682 நம்ம சொல்கிறோம். இதில் +or-2 இருக்கலாம், அல்லது 5 வரைக்கும் கூட இருக்கலாம். 682 இருந்துச்சுன்னா ஓரளவு சேஃபாக இருக்கும் யாருக்கு எம்பிசி கேட்டகரிக்கு எம்எம்சி கிடைக்கிறதுக்காக. அதுக்கடுத்த காலேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ். இதில் ரவுண்ட் 1 ரேங்க் 543, ரவுண்ட் 2 2023 ரேங்க் 606. 606 இருந்துச்சுன்னா 2024 என்ன மாதிரி மார்க் இருக்கும் அப்படின்னா 672. 672 இருந்துச்சு அப்படின்னா ஸ்டான்லி கிடைக்க வாய்ப்பு இருக்குது யாருக்குன்னா எம்பிசி கேட்டகரிக்கு. அதுக்கப்புறம் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் ரவுண்ட் 1 ரேங்க் 701 க்ளோஸ் ஆகிருக்கு. ரவுண்ட் 2 பார்த்திங்கன்னா 811 ரேங்க்கில் க்ளோஸ் ஆகிருக்கு. இதை பேஸ் பண்ணி 2024க்கு என்ன மார்க் இருக்கலாம்னா 665 ப்ளஸ் இருந்துருச்சுன்னா உங்களுக்கு கீழ்பாக் எம்பிசி கேட்டகரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து ஓமாந்தூர் மெடிக்கல் காலேஜில் ரவுண்ட் 1 955 ரேங்க்கு, ரவுண்ட் 2 1063, கட் ஆஃப் 660 ப்ளஸ் அந்த ரேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஓமாந்தூர் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது எம்பிசி கேட்டகரிக்கு. அதுக்கடுத்து கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் 1076 ரவுண்ட் 1 ரேங்க்கு, 1193 ரவுண்ட் 2 ரேங்க்கு. இதை பேஸ் பண்ணி 2024 655 ப்ளஸ் இருந்துச்சுன்னா கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் எம்பிசி கேட்டகரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மதுரை மெடிக்கல் காலேஜ். இதில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 1247, செகண்ட் ரவுண்ட் 1358. எம்பிசியோட மார்க் 650 ப்ளஸ் இருந்துச்சுன்னா மதுரை மெடிக்கல் காலேஜ் எம்பிசி கேட்டகரிக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 1284, செகண்ட் ரவுண்ட் 1453. 2024 எம்பிசி கேட்டகரிக்கு 649 மார்க் ப்ளஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்தது தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ். தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் பொறுத்தளவு 2024 646 ப்ளஸ் அந்த மார்க் இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. என்ன ரேங்க்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னா ரவுண்ட் 1 1409, ரவுண்ட் 2 1544 இந்த ரேங்க்ல தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் எம்பிசி கேட்டகரிக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேலம் மோகன் குமாரமங்கலம் காலேஜ், சேலம் மெடிக்கல் காலேஜில் பார்த்தீங்கன்னா 2023 ரவுண்ட் 1 1601, ரவுண்ட் 2 1627. இதை பேஸ் பண்ணி 2024 645 ப்ளஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சேலம் மெடிக்கல் காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது எம்பிசி கேட்டகரியில். நெக்ஸ்ட் இஎஸ்ஐ கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ். இதில் ரவுண்ட் 1 1618, ரவுண்ட் 2 1720. 2024 643 ப்ளஸ் இருந்துச்சுன்னா
உங்களுக்கு வந்து எம்பிசி கேட்டகரியில் இஎஸ்ஐ கோயம்புத்தூர் கிடைக்கிறதுக்கு. இஎஸ்ஐ கோயம்புத்தூரில் வந்து உங்களுக்கு இஎஸ்ஐ கேகே நகர் மாதிரி 1 lakh அந்த மாதிரி பே பண்ணுற மாதிரி வராது. இஎஸ்ஐ கோயம்புத்தூர் நம்ம நார்மல் கவர்மெண்ட் காலேஜ் ஃபீஸ் என்ன இருக்கோ அந்த மாதிரி தான் இதில் இஎஸ்ஐ கோயம்புத்தூரில் இருக்கும். அதுக்கு அடுத்தது திருச்சி மெடிக்கல் காலேஜ் பார்த்திங்கன்னா ரவுண்ட் 1ல் 1697, ரவுண்ட் 2ல் வந்து 1829 அந்த ரேங்கில் க்ளோஸ் ஆகிருக்கு. கட் ஆஃப் பார்த்திங்கன்னா 641 ப்ளஸ் இருந்துச்சுன்னா எம்பிசி கேட்டகரியில் திருச்சி மெடிக்கல் காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து வெள்ளூர் மெடிக்கல் காலேஜில் பார்த்தீங்கன்னா 2030 ரேங்க் ரவுண்ட் 1ல், ரவுண்ட் 2ல் 2066. இதில் பார்த்தீங்கன்னா 635 ப்ளஸ் இருந்துச்சுன்னா 2024 எம்பிசி கேட்டகரியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் நம்ம 2000 ரேங்க்குள்ளே தான் பார்த்தோம். இப்போ தான் வெள்ளூரில் இருந்தால் நம்ம 2000 ரேங்கே ஸ்டார்ட் ஆகுது வெள்ளூர் காலேஜிலேருந்து. அதுக்கு அடுத்தது திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் பார்த்தீங்கன்னா 2051 ஃபஸ்ட் ரவுண்டு, 2104 செகண்ட் ரவுண்டில் கட் ஆஃப் ரேங்க் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு எம்பிசி கேட்டகரிக்கு. 2024 பார்த்தீங்கன்னா 636 ப்ளஸ் இருந்துச்சுன்னா திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது எம்பிசி கேட்டகரிக்கு. அதுக்கு அடுத்தது தர்மபுரி, இது 2344, இது ஃபஸ்ட் ரவுண்டுக்கு. 2355 செகண்ட் ரவுண்ட். 631 ப்ளஸ் இருந்துச்சுன்னா 2024 எம்பிசி கேட்டகரியில் தர்மபுரி மெடிக்கல் காலேஜ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் விழுப்புரம் பார்த்தீங்கன்னா 2464 ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்டில் 2468. உங்களுக்கு ரேங்கஸ் ஏற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்டுக்கு பெரிய டிஃப்ரென்சஸ் இல்லை, கம்மி டிஃப்ரென்ஸ் தான் போகுது. ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்டுக்கு செகண்ட் ரவுண்ட் நிறைய ரேங்க் டிஃப்ரென்சஸ் இருக்கும். போக போக ரேங்க் ஏற வந்து ஏன்னா மேக்ஸிமம் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே ஜாயின் பண்ணிடுவாங்க, யாரும் அடுத்ததுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது ரேங்க் ஏற. அதனால தான் உங்களுக்கு ரேங்க் வந்து ஃபஸ்ட் ரவுண்டுக்கு செகண்ட் ரவுண்டுக்கு ரொம்ப கம்மி டிஃப்ரென்ஸில் இருக்குது. ஒரு 4 ரேங்க் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது ரவுண்ட் 1க்கும் ரவுண்ட் 2க்கும் விழுப்புரம் மெடிக்கல் காலேஜில். 2024 இந்த ரேங்க் இருந்துச்சுன்னா 630 ப்ளஸ் இருந்துச்சுன்னா விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஐஆர்டி பெருந்துறை ஈரோடு மெடிக்கல் காலேஜில் ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து 2276, செகண்ட் ரவுண்ட் வந்து 2557. 2024 628 ப்ளஸ் இருந்துச்சுன்னா ஈரோடு ஐஆர்டி பெருந்துறை அந்த காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் தேனி மெடிக்கல் காலேஜில் ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து 2458, செகண்ட் ரவுண்ட் 2582. இது மாதிரி இருந்துச்சுன்னா 628 ப்ளஸ் இருந்துச்சுனாவே உங்களுக்கு தேனி மெடிக்கல் காலேஜ் எம்பிசி கேட்டகரியில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் திருவள்ளூர் மெடிக்கல் காலேஜ் இது சென்னை பக்கத்தில் இருக்கிறனால 2801 ரேங்க்கு, செகண்ட் ரவுண்டும் சேம் அதே 2801 ரேங்க் தான். இதோட மார்க் வந்து 626 ப்ளஸ் இருந்துச்சுன்னா திருவள்ளூர் மெடிக்கல் காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. திருவண்ணாமலை வந்து 2791, செகண்ட் ரவுண்ட் 2852. எம்பிசி கேட்டகரியில் 2024 623 மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் கரூர் மெடிக்கல் காலேஜில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம 2000 ப்ளஸ் ரேங்க் தான் பார்த்தோம். இப்போ வந்து 3000 ரேங்கில் ஸ்டார்ட் ஆகுது. 3119 ரவுண்ட் 1 அதே தான், ரவுண்ட் 2 அதே தான். இதில் பார்த்தீங்கன்னா 2024 619 மார்க் கிடச்சிருக்கு அப்படின்னா எம்பிசியில் கரூர் மெடிக்கல் காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. திருப்பூரை பொறுத்தளவு 3349 ரேங்க் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2 சேம் ரேங்க் தான். 615 ப்ளஸ் இருந்துச்சுன்னா திருப்பூர் மெடிக்கல் காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தூத்துக்குடி வந்து 3014 ரேங்க் ஃபஸ்ட் ரவுண்டில், செகண்ட் ரவுண்டில் 3447. 614 ப்ளஸ் இருந்துச்சுன்னா 2024 எம்பிசி கேட்டகரியில் தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே ஜென்ரல் ரேங்க் தான் நம்ம சொல்கிறோம். தமிழ்நாடு ஸ்டேட்டில் வந்து நம்ம அட்மிஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ரேங்க் லிஸ்ட் போடுவாங்க. அதில் வந்து உங்களுடைய ரேங்க் வந்து ஜென்ரல் ரேங்க் 3447 இருக்குது. எம்பிசியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 614 மார்க் வந்துச்சு அப்படின்னா தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் கடலூர் மெடிக்கல் காலேஜ், இது வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் அந்த காலேஜ் தான் கவர்மெண்ட்டாக மாறி இருக்கு. கடலூர் மெடிக்கல் காலேஜ் ஃபஸ்ட் ரவுண்டில் 3162, செகண்ட் ரவுண்டில் 3501. 613 ப்ளஸ் இருந்துச்சுன்னா 2024 எம்பிசி கேட்டகரியில் கடலூர் மெடிக்கல் காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்தது கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ் வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் 3353, செகண்ட் ரவுண்ட் 3534. 612 ப்ளஸ் இருந்துச்சுன்னா 2024 எம்பிசி கேட்டகரியில் கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ் பொறுத்தளவு ரவுண்ட் 1ல் 3338, ரவுண்ட் 2 வந்து 3638. அப்போ 611 மார்க் ப்ளஸ் இருந்துச்சுன்னா புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. திருவாரூர் மெடிக்கல் காலேஜ் பொறுத்தளவு ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து 3380, செகண்ட் ரவுண்ட் 3784 க்ளோஸ் ஆகிருக்கு 2023. இந்த ரேங்க் இருந்துச்சு அப்படின்னா 609 ப்ளஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த ரேங்க் வந்து 2024 மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது. அப்போ 609 இருந்துச்சுன்னா திருவாரூர் மெடிக்கல் காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து கிருஷ்ணகிரி மெடிக்கல் காலேஜ் பொறுத்தளவு 3848, இது ரவுண்ட் 1, ரவுண்ட் 2 வந்து
3872. 608 ப்ளஸ் இருந்ததுன்னா கிருஷ்ணகிரி மெடிக்கல் காலேஜ் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது 2024 எம்பிசி கேட்டகரிக்கு. அதுக்கடுத்து நாமக்கல் மெடிக்கல் காலேஜில் வந்து ரவுண்ட் 1 வந்து 3730, ரவுண்ட் 2 வந்து 3895. 607 ப்ளஸ் இருந்துச்சு அப்படின்னா நாமக்கல் மெடிக்கல் காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது எம்பிசி கேட்டகரிக்கு. அடுத்தது சிவகங்கை. இதில் ஃபஸ்ட் ரவுண்டு பார்த்திங்கன்னா 3537, செகண்ட் ரவுண்ட் 3944 க்ளோஸ் ஆகிருக்கு. இது 2023. இந்த ரேங்க் படி பார்த்திங்கன்னா 607 ப்ளஸ் இருந்துச்சுன்னா 2024 எம்பிசிக்கு வந்து சிவகங்கை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்த கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜ் வந்து இப்போ இது வரைக்கும் 3000 இப்போ 4000க்கு ஜம்ப் ஆகிருக்கு. 2023 ரவுண்ட் 1 4151 ரேங்க், ரவுண்ட் 2 பார்த்தீங்கன்னா 4194 ரேங்க் இருந்துச்சுன்னா கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜ் வந்து கிடைக்கும். என்ன மார்க்னா 603 ப்ளஸ். அடுத்து அரியலூர் அதே மாதிரி 4000 ரேங்கில் தான் கிராஸ் ஆகிருக்கு. ஃபஸ்ட் ரவுண்டில் 4140, செகண்ட் ரவுண்ட் 4255. 601 ப்ளஸ் இருந்துச்சுன்னா 2024 எம்பிசி கேட்டகரியில் அரியலூர் மெடிக்கல் காலேஜ் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்தது விருதுநகர் மெடிக்கல் காலேஜ். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் 4187, செகண்ட் ரவுண்ட் வந்து 4339. 4339 ரேங்க் இருந்துச்சுன்னா 2024 எம்பிசி கேட்டகரியில் 601 ப்ளஸ் அந்த ரேஞ்ச் மார்க் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எம்பிசி கேட்டகரியில் விருதுநகர் மெடிக்கல் காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் திண்டுக்கல் 4035, ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட் 4301 ரேங்க்கு. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா 601 ப்ளஸ் வந்து 2024 எம்பிசி கேட்டகரி திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்த ராம்நாட் 4450, செகண்ட் ரவுண்ட் வந்து 4589. இந்த ரேஞ்ச் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிலோ 600, அதாவது 597 ப்ளஸ் இருந்தாவே நமக்கு ராம்நாட் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது எம்பிசியில். இப்போ நம்ம பிசியில் பார்த்திங்கன்னா 616 வரைக்கும் சொல்லியிருந்தோம், ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 to 5 வரைக்கும் இருக்கலான்னு சொல்லிட்டு. எம்பிசியில் வந்து 600க்கு கீழேயும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 597. அதனால் எம்பிசி கேட்டகரியில் ஓரளவுக்கு அந்த பார்டரில் 595 ப்ளஸ் இருக்கவங்களாம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ராம்நாட்டில் 597 ப்ளஸ். அடுத்து நாகப்பட்டினம் அதே மாதிரி தான் 597 ப்ளஸ் தான். ரேங்க் பார்த்திங்கன்னா 4425 ஃபஸ்ட் ரவுண்டும், செகண்ட் ரவுண்டு 4648. இந்த ரேஞ்ச் இருந்துச்சுன்னா எம்பிசியில் நாகப்பட்டினம் மெடிக்கல் காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் 4589 ரவுண்ட் 1 ரேங்க்கு, ரவுண்ட் 2 வந்து 4712. எந்த காலேஜ்னால் ஊட்டி நீலகிரியில் ஒரு காலேஜ் இருக்குல்ல, அந்த மெடிக்கல் காலேஜில் வந்து இந்த ரேஞ்ச் இருந்துச்சுன்னா 595 ப்ளஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2024 எம்பிசியுடைய கட் ஆஃப் வந்து நமக்கு வந்து பிசியில் சொன்ன மாதிரி 616 வரைக்கும் நமக்கு லாஸ்ட் மார்க்காக நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தப்போ பார்த்துருப்பீங்க. இப்போ எம்பிசியில் பார்த்தீங்கன்னா 595 வரைக்கும், பிலோ 600, 595 ப்ளஸ் இருந்தால் கூட உங்களுக்கு கவர்மெண்ட்டில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் டோட்டலாக தமிழ்நாட்டில் கவர்மெண்ட்டில் 36 மெடிக்கல் காலேஜ் இருக்குல்ல, அதுக்கு எம்பிசி கேட்டகரியில் லாஸ்ட் இயர் 2023 ஃபஸ்ட் ரவுண்டுக்கு என்ன ரேங்க் க்ளோஸ் ஆச்சு, செகண்ட் ரவுண்டுக்கு என்ன க்ளோஸ் ஆச்சு, அதை பேஸ் பண்ணி 2024 என்ன கட் ஆஃப் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வீடியோ வந்து ப்ரிடிக்ட் பண்ணி எக்ஸ்பெக்டட் எம்பிசி கட் ஆஃப் 2024க்கு போஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப எம்பிசி கேட்டகரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம தனித்தனி கேட்டகரியாக போடுறப்ப அவங்கவுங்க கேட்டகரி வந்து பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். மற்றதெல்லாம் வந்து எல்லாமே எல்லா கேட்டகரியும் மிக்ஸ் பண்ணி போடுவாங்க. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கேட்டகரி பிரித்து பிசி தனியாக போட்டிருக்கோம், இப்போ எம்பிசி தனியாக போட்டிருக்கோம். இப்போ எம்பிசியில் யார் யார் இருக்காங்களோ அவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரேங்க் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாம் தெரிஞ்சிருக்கும், ஓரளவுக்கு தெரிஞ்ச ஜென்ரல் ரேங்கில் பார்த்துருப்பீங்க. அதை பேஸ் பண்ணி உங்களுடைய கட் ஆஃப் எவ்வளோ இருக்குது, எந்த காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு டிசைட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஆகஸ்ட் 14 ஆல் இண்டியா கோட்டா ஸ்டார்ட் ஆகுது. ஆகஸ்ட் 21 ஸ்டேட் கோட்டா ஸ்டார்ட் ஆகும் சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த வீடியோ பார்த்து எம்பிசி கேட்டிருக்கவங்க எந்த காலேஜ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி ஃபர்தர் வீடியோஸ் வந்து பார்க்குறதுக்கும். நம்ம ஏற்கனவே இந்த யூடியூப் சேனல் நிறைய நேச்சுரோபதி யோகா பற்றியும் போட்டிருக்கிறோம். ஒரு சிலர் வந்து நீட்டில் மார்க் கம்மியாக இருக்குது, வேறு மெடிசின்ஸ் போகணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா பிஎன்எஸ் கோர்ஸ் பற்றி நிறைய அப்டேட் போட்டிருக்கோம். அதோடைய டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்துட்டு நேச்சுரோபதி யோகா ஜாயின் பண்ணுறதுனாலும் ஜாயின் பண்ணலாம். அதே மாதிரி நேச்சுரோபதி யோகா பற்றி ட்ரீட்மெண்ட்ஸ் எங்கெங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கவர்மெண்ட் சைட்லேயும் போட்டிருக்கோம். அதே மாதிரி எங்களுடைய ஹாஸ்பிட்டல் வந்து 2 ஹாஸ்பிட்டல் ரன் ஆகிட்டு இருக்குது. ஒன்று வந்து குமார் நேச்சர் கியூர் ஹாஸ்பிட்டல் காந்தி கிராமம் கரூரில், பிரான்ச் ஹாஸ்பிட்டல் ரூரல் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. என்ன அப்படின்னா பிகே நேச்சர் கியூர் ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டு 2 ஹாஸ்பிட்டல் வந்து இன்பேஷண்ட்
உள்ள ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. இது நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனாலும் நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் வேணால் கேட்டுக்கலாம். நேச்சுரோபதி யோகா பற்றியும் கவர்மெண்ட் சைட்லேயும் கேட்கலாம், இல்லை ப்ரைவேட்லேயும் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டுச்சுனாலும் நம்மளுடைய ஹாஸ்பிட்டல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இந்த எம்பிசி கேட்டகரி போட்டதில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது தேவையாக இருந்தாலும் கால் பண்ணி பாருங்கள். மற்ற கேட்டகரிக்கும் வீடியோஸ் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.